ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். அதிரசத்துக்கு வந்து நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். 1 2 1/2 கிலோ நான் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இதை நல்லா நம்ம இப்போ கழுவி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். அரிசி வந்துங்க 2 மணி நேரம் ஊறிடுச்சிங்க. பாருங்கள், நான் தண்ணி எல்லாம் வடித்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு துணியில் காய போட்டுக்கலாங்க. இதை வந்துங்க நிழல்லையே காய போடுங்க, வெயிலில் காய போட வேண்டாம். அரிசி எல்லாம் காஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கையில் ஒட்டணுங்க அரிசி. இங்கே பாருங்கள், இப்படி இருக்கணும். இதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. அரிசி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. இப்போ வாங்க சலிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சலிச்சிக்கலாங்க. இதுலேயேங்க 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்புங்க. இதையும் நம்ம இப்போ அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் சலித்து எடுத்துக்கிட்டேங்க. சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்துக்குங்க. 1/2 கிலோ வெல்லம் எடுத்துருக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இதை வந்து பாகு எடுத்துக்கலாம். பற்ற வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் கனமான ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். எடுத்த 1/2 கிலோ வெல்லவை நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போது நான் ஒரே ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் கரையட்டும். வெல்லம் கொதி வந்துருச்சுங்க. இதை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிக்கிங்க நீங்களும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் வடிகட்டிட்டேங்க. பாருங்கள், எனக்கு அவ்வளோவா கசடு வரலைங்க. வெல்லம் வந்து சுத்தமாக இருந்தது. இதுவே வந்து ஒவ்வொரு வெல்லம் பார்த்திங்கன்னா அதில் வந்து கசடு நிறைய இருக்கும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டிக்கிங்க. வடிகட்டின வெல்லத்தை நம்ம மறுபடியும் பாத்திரத்துலேயே ஊற்றிக்கலாம். வெல்லம் வந்துங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. சுக்கு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, இதில் போட்டுக்கலாம். வாங்க, வெல்லம் நல்லா கொதிச்சிடுச்சிங்க. பாகு வந்திருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். வாங்க, இப்போ பாருங்கள், வெல்லம் பாருங்கள் கம்பி பதம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து மாவு போட்டு இதில் கலந்துக்கலாம். இதில் வந்துங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாவு போட்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துக்குங்க. நான் எல்லாத்தையும் கலந்துட்டேங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். நெய் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுலேயேங்க ஒரு ஸ்பூன் நம்ம எள்ளு போட்டுக்கலாங்க. அதிரசத்துக்குங்க. இங்கே பாருங்கள், மாவெல்லாம் நம்ம பாகெல்லாம் எடுத்து கெட்டியாக ஆகிடுச்சிங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வேறு ஒரு பாத்திரத்தை மாற்றி நம்ம அப்படியே எடுத்து வச்சுருவோம். இதில் வந்து நான் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். இதில் வந்துங்க இந்த மாவை நம்ம இதில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. இது வந்து 24 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நேற்று வந்து மாவு எவ்வளோ தளன்னு இருந்துச்சு. இப்போ அப்படியே எல்லாம் இழுத்துக்குச்சிங்க. வாங்க, இப்போ நம்ம இதில் வந்து அதிரசம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு மாவு. வானிலை வச்சுட்டேங்க. இங்கே பாருங்கள், இப்போ இதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. இதில் நான் வந்து ஒரு எண்ணெய் கவர் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து நல்லா நெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை எடுத்து நம்ம இதில் தட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தட்டிக்கிங்க. எனக்கு இன்றைக்கி மழை வர்றதுனால வாழை இலை கிடைக்கலைங்க. அதனால் நான் கவர்லேயே தட்டிக்கிறேன். உங்களுக்கு வாழை இலை கிடச்சிதுன்னா அதில் கூட நீங்கள் தட்டிக்கலாம். இந்த அதிரசத்தை நம்ம இப்போது எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இப்படியே கூட தட்டி போட்டுக்கலாங்க. இதை வந்துங்க மெதுவாக அப்படியே கலந்து விடுங்க. பாருங்கள், வெந்து வருது, எப்படி உப்பி வருது பாருங்கள். அதிரசம் வந்து பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம்.
பாருங்கள், இதுவும் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை வந்து நம்ம அப்படியே இப்போது வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் மீதி இருக்கிறதையும் தட்டி போட்டுக்கிறேங்க. எப்படி உப்பி வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இதுவும் ரெடி ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வாங்க, நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கிட்டோம். அதிரசம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. அதிரசம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்குதுங்க. நம்ம வீட்டு தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க சாப்பிட்லாம். நான் சொன்ன அளவுலேயே வந்துட்டுங்க. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ வெல்லம் எடுத்தேங்க. இதிலே வந்து நமக்கு வந்து ஒரு 15-20 வந்து அதிரசம் வந்துருக்குது. நீங்களே இந்த மெத்தட்லேயே வந்துட்டு செஞ்சு பாருங்கள்.